இந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல வந்து ஒரு கேம்ஃபை கனெக்ட் பண்ணக்கூடிய என்எஃப்டி, லாயல்ட்டி, இந்த மாதிரி நிறைய சிஸ்டங்கள் பை ப்ராடக்ட் மாதிரி இல்லைன்னா நமக்கு ஒரு பாசிவ் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த டிஎன்எஸ், ஐ மீன் டாக்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ரன்னிங் டைம்ல டெஃபினெட்லி இந்த ஒரு சிஸ்டத்துல நம்ம வந்து மக்களை கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய லெவல் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கும் அந்த கம்யூனிட்டி டெவலப் ஆக நிறைய பாசிட்டிவ் இன்கம் கிடைக்கிறதுக்கும் ஃபியூச்சர்ல வந்து லைஃப் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அளவுக்கு இன்கமும் சரி, நாலேஜும் சரி, ஹெல்த்தும் சரி, எல்லாமே வந்து நமக்கு டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நம்ம இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ப்ராடக்ட்ன்றது, ஐ மீன் நம்ம இப்போ பண்ணக்கூடிய டாக்டிக்ஸ் ப்ரோக்ராம்ன்றது DAO மெத்தடில் இருக்கு. வாட் இஸ் DAO? டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனமிக் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் அதோட ஃபுல் நேம். ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து டீசென்ட்ரலைசேஷன் மெத்தட்ல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் 100%, 99 கிடையாது, 100% நம்பிக்கையா முன்னுக்கு போறக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இப்போ நம்ம மெட்டாவைல் ப்ரோக்ராம். ஏன்னா இப்போ வந்து DAO மெத்தட்ல அது வந்திருக்கு. இதுல வரக்கூடிய நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும் போதும் 100% நம்ம நெட்ஒர்க்குள்ளதான் இதோட இன்கம் ஜெனரேட் ஆகுது. அதனால வந்து ஒரு கம்பெனிக்கு போகுது இல்லைன்னா கொஞ்சம் அமௌண்ட் அப்படி போகுது இப்படி போகுதுன்ற டென்ஷனே கிடையாது. நம்ம யார் கனெக்ட் பண்றாங்களோ, நம்ம கம்யூனிட்டி டெவலப் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கம்யூனிட்டியில தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இல்லைன்னா அந்த பிளாக் செயின்ல தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து நிறைய பை ப்ராடக்ட் வரப்போகுது, NFT மாதிரி, லாயல்ட்டி மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும் போது அந்த டைம்லயே வந்து ஒரு பெரிய லெவல் ஏர்னிங்ஸ் தான் நமக்கு எடுக்க முடியும். சாதாரணமான ஒரு இன்கம் கிடையாது. ஸோ அது எனக்கு வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். நிறைய பேரோட லைஃப்ல வந்து பெரிய லெவல் ஏர்னிங்ஸ் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்ல அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்களோ. இப்போ இன்னைக்கு என்னோட வாய்ஸ் வந்து புதுசா யார் கேட்கறாங்களோ டெஃபினெட்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஞ்சம் ஒரு 1 இயர்க்குள்ள நீங்க ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா டெஃபினெட்லி உங்களோட லைஃப்லும் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் லைஃபுக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் இந்த ஒரு சிஸ்டத்துல எடுக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்எஸ் மார்க்கெட்டிங்ல, ஐ மீன் டிஎன்எஸ் ப்ரோக்ராம்ல 12 கான்ட்ராக்ட் ஆல்ரெடி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு 12 கான்ட்ராக்ட். இந்த இது ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாத. இது வந்து எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ நமக்கு தெரியணும்ன்றதுக்கு யோசம் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்ப இந்த மாதிரி ஒரு 12 கான்ட்ராக்ட் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு 12 கான்ட்ராக்டும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணோம். இதுதான் இதோட கான்செப்ட். இந்த 12 கான்ட்ராக்டும் ஆக்டிவேஷன் பண்ணி அந்த 12 கான்ட்ராக்ட்லுமே நம்ம வந்து இன்கம் வாங்கியாச்சுன்னா நம்ம லைஃபே மாறிடும். கலர்ஃபுல் லைஃபுக்கு நமக்கு போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிறுசுல இருந்து பெரிய லெவலுக்கு மாறுற மாதிரி தான் நம்மளோட சிஸ்டமே நமக்கு வந்து நம்ம பண்ண போறது. ஸோ அந்த 12 கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு இங்க தெரியும். முதல்ல இருக்கிற 8 கான்ட்ராக்ட், டோட்டல் 12 கான்ட்ராக்ட் வந்து 4 லேயர்ல இருக்குன்னா அந்த 4 லேயர்ல ஃபர்ஸ்ட் 8 கான்ட்ராக்டுமே வந்து S6, கடைசியில 4 கான்ட்ராக்ட் வந்து S3ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்க பார்க்கலாம். S3 கான்ட்ராக்ட்ல S3 கான்ட்ராக்ட் நமக்கு வந்து 3 டாட் அங்க பார்க்க முடியும். S6 கான்ட்ராக்ட்ல வந்து 6 டாட் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. S3 கான்ட்ராக்ட்ல வந்து 3 டாட் இருக்கும், S6 கான்ட்ராக்ட்ல வந்து 6 டாட் இருக்கும். அதுக்கு தான் S3 S6 பேர் போட்டிருக்காங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாட்ஸ் இல்லைன்னா 12 கான்ட்ராக்ட்ன்றது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அன்லிமிட்டடா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் சிஸ்டம் தான் நம்ம மெட்டாவைல இருக்கிற இந்த டாக்டிக்ஸ் ப்ரோக்ராம். ஸோ நீங்க இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய இந்த 12 கான்ட்ராக்டுமே ஒருத்தர் ஆக்டிவேஷன் பண்ணி இந்த உள்ள வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் போடுற அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிள் இங்க பார்க்க முடியும். ப்ராஃபிட் இன் சைக்கிள் ஃபர்ஸ்ட் சைக்கிள்லயே வந்து போட்ட அமௌண்ட் பிளஸ் $17,600 ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சைக்கிளிங்ல $17,600 வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும்ன்ற. ஆல்ரெடி நம்ம போட்ட அமௌண்ட் திருப்பி வந்திருக்கும், பிளஸ் $17,600 வந்து ப்ராஃபிட்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு சைக்கிளிங் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி 12 கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் பண்ணிருக்கு. அதனால வந்து இனி வந்து இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து திருப்பி அது ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்ல. அதனால வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து ரெண்டாவது நமக்கு எடுக்க வேணாம். ஸோ
ரெண்டாவது ரீசைக்கிளிங் நம்ம நடந்துச்சுன்னா $32,000 வந்து ஐ மீன் 32,000 DAI டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின் வந்து நம்ம வேலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். அந்த ஒரு 2 வாட்டி பேமெண்ட் வந்தாலே நமக்கு வந்து ஒரு பெரிய வீடை கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இந்த சிஸ்டத்துல நமக்கு ஜெனரேட் ஆகுது டிஃபரன்ஸ். எப்படியும் நமக்கு வந்து இந்த காலத்துல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி செக் பண்ணா கூட ஒரு வாட்டி வந்து இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு, ரெண்டாவது வாட்டி அதுக்கு மேல $32,000 கிரெடிட் ஆகுது, திருப்பி மூணாவது வந்து $32,000 கிரெடிட். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு ரீசைக்கிளிங்ல வந்து 12 கான்ட்ராக்ட்லயுமே வந்து ஒரு சைக்கிளிங் நடக்குன்னா $32,000 வந்து கிரெடிட் ஆயிடும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ண அதே ஒரு ஆக்டிவேஷன்ல காலம் பூரா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு வந்து மெட்டாவேல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியும் 12 கான்ட்ராக்ட் ஒரே டைம்ல வந்து ஆக்டிவேஷன் பண்றது ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுது. அதனால வந்து ஒரு பிசினஸை பொறுத்த வரைக்கும் அது சின்ன அமௌண்ட் தான். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அமௌண்ட்ன்றதுனால நம்ம வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றனா அந்த 12 கான்ட்ராக்ட்ல நம்ம பட்ஜெட் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இதோட பியூட்டின்றது. ஒரு சாதாரணப்பட்ட ஒருத்தருக்கும் வந்து இதுல சிஸ்டத்துல சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு வாழ்க்கையை மாத்தலாம். ஆல்ரெடி கொஞ்சம் பணம் இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு 12 கான்ட்ராக்டுமே ஆக்டிவேஷன் பண்ணி இந்த சிஸ்டத்துல வந்து பெரிய லெவல்ல ஏர்ன் பண்ணலாம். அப்போ எப்பேற்பட்ட மக்களுக்கும் இந்த சிஸ்டத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். எஃபர்ட் இருக்கிறதுக்கு ரெடி ஆனா டெஃபினெட்லி லைஃப் வந்து 1 இயர்ல வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மெட்டாவேல் ஆப்பர்ச்சுனிட்டின்றது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு நமக்கு செக் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த 12 கான்ட்ராக்டுமே ஒவ்வொரு கான்ட்ராக்டும் ஆக்டிவேஷன் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு ஆக்டிவேஷனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். எந்த ஒரு சிஸ்டமா இருக்கட்டும் அப்ளிகேஷனா இருக்கட்டும் அது ஆக்டிவேஷன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோ, முதல் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா $10 தேவை. டாலர்னா டாய் தான். நம்ம வந்து ஈஸியா உங்களுக்கு புரியணும்னு யோசிச்சா டாலர் சொல்றது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் வந்து $10, செகண்ட் கான்ட்ராக்ட் வந்து $18, தேர்ட் கான்ட்ராக்ட் வந்து $32.4, ஃபோர்த் கான்ட்ராக்ட் வந்து $58.32. இந்த மாதிரி 12 கான்ட்ராக்ட் கடைசியில வந்து $6,426.84 வந்து அதோட பிரைஸ் வருது. இந்த 12 கான்ட்ராக்டுமே வந்து ஒரே அடி ஆக்டிவேஷன் பண்ணா இந்தியன் மணியில சொல்லணும்னா அப்ராக்சிமேட் 30 lakhs rupees தேவை. டெஃபினெட்லி ஒரு ஏழை இல்லைன்னா ஒரு மிடில் மேன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஸோ அதனால வந்து இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேஷன் பண்ணி கூட மக்களுக்கு வரலாம். அப்கோர்ஸ் எப்பேற்பட்ட மக்களுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் $10 இந்தியன் மணியில கன்வெர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 1,000 rupees தான் ஆகுது. அது போட்டு இந்த சிஸ்டத்துக்குள்ள வரலாம். ஆனா நம்ம நெக்ஸஸ் கம்யூனிட்டி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது நெக்ஸஸ் கம்யூனிட்டியோட முடிவு கிடையாது. டெஃபினெட்லி நமக்கு தெரியும் ஒரு சிஸ்டம் நம்ம பண்ணும்போது எப்படி நமக்கு ஏர்னிங்ஸ் வருது, எப்படி நல்ல ஏர்னிங்ஸ் வரும், அது ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கணும். அப்போ இந்த சிஸ்டமே சொல்லுது மினிமம் ஒரு 5 லெவல் ஆக்டிவேஷன் பண்ணி வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஐ வில் ரெக்கமெண்ட், நம்ம எல்லாருமே சொல்றோம் ஒரு 5 லெவல் இல்லைன்னா ஒரு 6 லெவல் இல்லைன்னா ஒரு 7 லெவல் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ள வரலாம். ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வரலாம். அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய நான் ஆல்ரெடி சொன்னேன் எக்கச்சக்கமான பேரோட லைஃப்ல வந்து பெரிய லெவல் ஏர்னிங்ஸ்ல வந்து இன்னைக்கு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்ல வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க டிஃபரன்ஸ். இப்போ ஒரு 6 மாசம் பிரேக்குக்கு பிறகு அப்டேஷனுக்கு பிறகு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிகினிங் டைம் தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினெட்லி கடைசி வரைக்கும் கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் லெவல் பிரைஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் $10. நமக்கு வந்து ஒரு நபரை வந்து நம்ம இந்த சிஸ்டத்துல கொண்டு வந்துச்சுன்னா டெஃபினெட்லி அந்த நபர்ல இருந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து ஒரு $1 மட்டும் குளோபல் NFT குழுக்கு போயிடும். நெக்ஸ்ட் $9 நம்மளோட ப்ராஃபிட் ஆயிடும். ஒரு சைக்கிளிங் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த $10 போட்டவனுக்கு வந்து $27 கிடைச்சிடும். ஒன்ஸ் அகைன் ஒன்னு கூட சொல்றேன், ஒரு $10 ஆக்டிவேஷன் பண்ணி ஒருத்தர் வந்துச்சுன்னா ஒருத்தர் அதே லெவல்ல அதே சேம் ஒரு $10 இன்னொருத்தர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ குளோபல் பூலுக்கு ஒரு 10% மைனஸ் ஆயிடும். அந்த $1 வந்து NFT பூலுக்கு போயிடும். திருப்பி நமக்கு தான் வரப்போகுது. அந்த NFT ராயல்ட்டியாக நமக்கு தான் அந்த திருப்பி வரப்போகுது. இருந்தாலும் அந்த டாலர் வந்து NFT குளோபல் பூலுக்கு போயிடும். மீதி $9 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்குள்ள நம்ம வேலெட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஒரு சைக்கிளிங்னா டெஃபினெட்லி 3 பேமெண்ட் நமக்கு அதுல கிடைச்சிருக்கும். அதனால வந்து $27
ஒரே ஒரு சைக்கிளிங்ல கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரீசைக்கிளிங் பாசிபிலிட்டி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த லெவல் ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்லை. ரெண்டாவது லெவல் $18 $1.8 வந்து என்எஃப்டி பூலுக்கு போயிடும், குளோபல் பூலுக்கு போயிடும். நமக்கு ப்ராஃபிட் ஆக ஒருத்தர் வந்துச்சுன்னா $16.2 ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஒரு சைக்கிளிங்ல வந்து $48.6 நமக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிளிங்கும் ஒவ்வொரு லெவலும் நம்ம செக் பண்ணும்போது 12வது லெவல் செக் பண்ணி பாரு. நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது $6,426 நம்ம கீழே ஒருத்தரோட சேம் லெவல்ல 12 ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அதுல ஒரு 10% $642 வந்து குளோபல் என்எஃப்டி பூலுக்கு போயிடும். ஆனா நம்ம ப்ராஃபிட்ல வந்து ஒருத்தர் ஆக்டிவேஷன் பண்ணும்போது $5,784 நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஒரு சைக்கிளிங் ஆகும்போது $11,568. இதனால்தான் நான் சொன்னேன் $32,000 ஒரே ஒரு சைக்கிள்ல. ஒரு சைக்கிளிங் கம்ப்ளீட் ஆகும்போது $32,000 வந்து நம்ம வேலெட்டுக்கு கிரெடிட் ஆகுது. அவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் மெட்டாவைலோட டிஎன்எஸ் ப்ரோக்ராம்ன்றது. இது சாதாரணமா நினைச்சிருக்காது. $32,000 இந்தியன் மணில கால்குலேட் பண்ணியாச்சுன்னா அப்ராக்சிமேட் 31 lakhs rupeesக்கு மேல வருது. ஒரு சைக்கிளிங்ல வந்து 31 லட்சம் ரூபாய் மேல வந்துச்சுன்னா நிறைய வாட்டி சைக்கிள் ஆயிடுச்சு. நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் வந்து சின்ன லெவல்ல ஓப்பன் பண்ணா கூட இந்த சிஸ்டத்துல நிறைய ஆட்டோ அப்கிரேடேஷன் அந்த மாதிரி சிஸ்டங்கள் இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டமே சொல்லுது ஃபாஸ்ட் ஏர்னிங்ஸ்னா டு அவாய்ட் மிஸ்ஸிங் அவுட் ஆன் ப்ராஃபிட் ஆக்டிவேட் அட்லீஸ்ட் 5 லெவல் அட் ஒன்ஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங்ல வந்து 5 லெவல் இல்லைன்னா 6 லெவல் 7 லெவல் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் பெட்டர். ஃபார் பெட்டர். என்னன்னா 7 லெவல் ஓப்பன் பண்ணி வருது, ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் ஃபாஸ்டா ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா 6 லெவல்ல இருந்து ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களோட அப்ளைன்ஸோ வந்து நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி இந்த பேமெண்ட் போகுதுன்றது நமக்கு செக் பண்ணலாம். ஸோ மேல இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு பார்க்க முடியும். S6 டீடைல் தான் அங்க போட்டிருக்கு. அதுல வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு பார்க்குறோம். ஒரு 2 நபரை நம்ம கனெக்ட் பண்ணும்போது அந்த 2 நபர் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம அப்ளைனோட ஏர்னிங்ஸா போயிடும். அந்த 2 நபர் வந்து இன்னும் 2 நபரை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 4 பேமெண்ட் கிடைச்சது. டோட்டல் 4 பேமெண்ட் நம்ம அக்கௌண்ட் வந்துடும். அதுல 3 பேமெண்ட் வந்து நம்ம வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். 4வது பேமெண்ட் வந்து நம்மளோட அந்த சிஸ்டம் ரியாக்டிவேஷன் ஆகி அந்த சிஸ்டம் அந்த அமௌண்ட் கூட அப்ளைனோட பேமெண்டா மாறிடும். ஸோ அந்த S6 சிஸ்டத்துல 3 பேமெண்ட் வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஒரு பேமெண்ட் வந்து ரியாக்டிவேஷன் ஆயிட்டு அது நம்ம அப்ளைனோட இங்கமா மாறிடும். உங்களுக்கு வந்து ஒரு 10 அப்ளை டவுன்லைன்ஸ் இருந்த 10 டைரக்ட் பார்ட்னர்ஸோட ரீசைக்ளிங் அமௌண்ட் வந்து உங்களோட உரிய அமௌண்ட் வந்து உங்களோட அப்ளைனுக்கு அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து S3 பார்த்துச்சுன்னா 3 பேமெண்ட்டும் நம்மளோட பேமெண்ட் தான். அதுல 2 பேமெண்ட் நம்ம வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். 3வது பேமெண்ட் வந்து ரியாக்டிவேஷன் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட அப்ளைன் பார்ட்னரோட வேலெட்டுக்கு அந்த பேமெண்ட் போயிடும். ஸோ இந்த மாதிரி 100% பேமெண்ட் வந்து ஒன்று நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், இல்லைன்னா நம்ம அப்ளைனோட அக்கௌண்ட், இல்லைன்னா நம்மளோட பேரலெக்ல போயிடும். ஸோ அதனால வந்து 100% முழு நம்பிக்கையா வந்து கான்ஃபிடன்ஸா பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் டிஃபரன்ஸ் இது. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், இந்த ஒரு சிஸ்டத்துல வந்து S6ல முதல் AB டாட் வந்து நம்ம அப்ளைன்ஸோட இங்கமா மாறிடும். அடுத்த CDE இங்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்ம வேலெட்டுக்கு வந்து ஸ்போர்ட் கிரெடிட் ஆயிடும். கடைசி அந்த டாட் வந்து ரியாக்டிவேஷன் ஆயிட்டு அதுவும் வந்து நம்ம அப்ளைன் பார்ட்னரோட வருமானமா போயிடும். அடுத்தது வந்து S3 2 டாட் அது வந்து டைரக்டா நம்ம வேலெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துடும். 3வது வந்து ரியாக்டிவேஷன் ஆயிட்டு அதுவும் நம்ம அப்ளைன்ஸோட இங்கத்துக்கு மாறிடும் டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் அதோட ஒரு டீடைலிங்க கரெக்டா போட்டிருக்கு. நீங்க செக் பண்ணிக்கோங்க ரியாக்டிவேஷன் எப்படி ஆகுது. S6ல வந்து கரெக்டா அந்த ஏரோ மார்க் பார்க்கலாம். முதல் 2 ஏரோ மார்க் வந்து நம்ம முதல் 2 பார்ட்னரை கொண்டு வரும்போது தான் அந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு. அந்த 2 பார்ட்னர்ஸ் வரக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நம்ம அப்ளைனோட இங்கமா மாறிடும். நம்ம கொண்டு வந்த பார்ட்னர் வந்து இன்னும் ஒரு 2 நபர்களை கொண்டு வந்துச்சுன்னா டோட்டல் 4 பேமெண்ட், அந்த 3 பேமெண்ட் வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். 4வது பேமெண்ட் ரியாக்டிவேஷன் பண்ணி அந்த பேமெண்ட் கூட நம்ம இன்ட்ரோடியூசருக்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து S3 பாத்தீங்கன்னா 2 பேமெண்ட் வேலெட்டுக்கு வந்துடும். 3வது பேமெண்ட் ரீசைக்கிள் ரியாக்டிவேஷன் ஆயிட்டு நேரம் நம்ம அப்ளைனோட வேலெட்டுக்கு போயிடும். ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த ரியாக்டிவேஷன் அமௌண்ட் நம்ம அப்ளைனோட அக்கௌண்ட்டுக்கு போகும்போது நம்ம வந்து ஒரு 4 பேரை ஆக்டிவேஷன் பண்ணியாச்சுன்னா டைரக்ட் பார்ட்னர்ஸா கொண்டு வந்துச்சுன்னா அந்த 4 பேர்த்தோட அமௌண்ட் நம்ம வேலெட்டுக்கு தான் வரப்போகுது. ஸோ இதுதான் சிஸ்டம்.
நம்ம ஒருத்தரோட ஒரு பேமெண்ட் அப்ளைனுக்கு கிடைக்குதுன்னா நம்ம கீழே 10 பேர்ல இருந்து 100 பேர்ல இருந்து 1000 பேர்ல இருந்து இந்த பேமெண்ட் நமக்கு வருமானமா வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் டாக்கிஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதுங்க. ஸோ என்எஃப்டி ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பூல் ஆல்ரெடி சொன்ன ஒரு 10% வந்து ஃபண்ட் பூல் வந்து ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒவ்வொரு லெவல்ல இருந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒரு 10% குளோபல் பூலுக்கு போகுது. அதுல மெயினா ராயல்டி ப்ரோக்ராம் தான். நம்ம கையில கிடைக்கக்கூடிய என்எஃப்டி இங்கத்துக்கு யோசம் இந்த பூலில் இருந்து யார் யார் என்எஃப்டி ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இங்கமா இது ரிட்டர்ன் வந்துடும். தென் ஸ்டேக்கிங் என்எஃப்டி அதுல வந்து நமக்கு ஒரு இங்கம் என்எஃப்டி ஸ்டேக்கிங் பண்றக்கூடிய ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அதுவும் ஒரு ஏர்னிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தென் கம்பெனி டெவலப்மெண்ட், டோக்கன் பைபேக், டோக்கன் பர்னிங், இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு தான் இந்த ஃபண்டிங் பூல். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு 10% நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த என்எஃப்டி பூலுக்கு போகுதுன்னா டெஃபினெட்லி நம்ம என்எஃப்டி ஹோல்டர் ஆகும்போது குளோபல் பூலில் இருந்து நமக்கு ஒரு பெரிய லெவல் பாசிவிங் தான் அது வரப்போகுது. 90% நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்போது ஒரு 10% இந்த பூலுக்கு போகுதுன்னா அப்கோர்ஸ் அது வந்து திருப்பி நம்ம கைக்கு தான் வரப்போகுது. அதுதான் இந்த சிஸ்டம் நமக்கு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு சிஸ்டத்துல ஆட்டோ அப்கிரேடேஷன் ஒரு சிஸ்டம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இருக்கு. ஆட்டோமேட்டிக்கலி இப்போ ஒரு 6 லெவல் ஆக்டிவேஷன் பண்ணி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கலி 7வது லெவல் ஆக்டிவேஷன் பண்ணிடும். 5 லெவல் ஆக்டிவேஷன் பண்ணி வந்தாலும்னா ஆட்டோமேட்டிக்கலி 6வது, அந்த மாதிரி 7, 8, 9, 12 லெவல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கலி ஆக்டிவேஷன் ஆயிடும். ஸோ அதுக்கு எப்படி சிஸ்டம்ன்றது நமக்கு செக் பண்ணலாம். நம்ம வந்து 6 லெவல் இல்லைன்னா 5 லெவல் ஓப்பன் பண்ணி வந்தா ஒருத்தருன்னா டெஃபினெட்லி நமக்கு தெரியும் 5 லெவல்ல நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிருக்கு. அந்த 4 லெவல்ல இருக்கக்கூடிய இங்க வந்து கரெக்டா உங்க வேலெட்டுக்கு வந்துடும். 5வது லெவல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்க வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு பேமெண்ட் வந்து அங்க ஹோல்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்த ஒரு பேமெண்ட் அதுல வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி 6வது லெவல் ஓப்பன் ஆயிடும். ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், இங்க செக் பண்ணலாம். முதல் 2 பேமெண்ட் வந்து அப்ளைனுக்கு போயிடுச்சு. அதோட அடுத்த பேமெண்ட் வந்து நம்ம வேலெட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். அது நம்மளோட இன்கம் தான். அடுத்த 2 பேமெண்ட் வந்து ஹோல்ட் ஆகி அது வந்து அடுத்த ஒரு லெவல் ஓப்பன் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆயிடும். இனி S3 பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய அந்த 2 பேமெண்ட் அடுத்த லெவல் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இந்த 5 லெவல் ஓப்பன் பண்ணிச்சுன்னா 6வது லெவல் ஓப்பன் ஆயிடும். 6வது லெவல்ல வந்து ஒரு பேமெண்ட் ஹோல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட் வரும்போது 7வது லெவல் ஓப்பன் ஆயிடும். அந்த மாதிரி 8, 9, 10, 11, 12 லெவல் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான் நம்ம சிஸ்டம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நல்லா கொண்டு வந்து நல்ல ஒரு டீமை பில்ட் பண்ணியாச்சுன்னா ஷார்ட் டைம்ல 12 லெவலும் ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆயிடும். ஒருவேளை நம்ம 5 லெவல் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு 20,000 நமக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா ஒரு 6 லெவல் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு 30,000 அபவுட் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா 13 lakhs வேல்யூ இருக்கிற இந்த 12 கான்ட்ராக்டுமே ஆட்டோமேட்டிக்கலி ஓப்பன் ஆயிடும். அதுதான் இதோட சிஸ்டம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிஸ்டம் தானே. நம்ம வந்து 13 lakhs எடுக்கிறதுக்கு நம்ம கையில இல்ல. அதனால்தான் வந்து 5 லெவல் இல்லைன்னா ஒரு 6 லெவல் இல்லைன்னா ஒரு 7 லெவல் எல்லாம் ஓப்பன் பண்ணி வருது. அப்படி வந்த மக்களுக்கு வந்து இதுல பிசினஸ் டெவலப் ஆக ஆட்டோமேட்டிக்கலி 7வது, 8, 9 அந்த மாதிரி 12 லெவல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு லைஃப் டைம் இந்த ஒரு சிஸ்டம் இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டும் எதிர்பார்ப்பும் இல்லாம வந்து அந்த ஒரு சிஸ்டத்துல இருந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். அதுதான் சிஸ்டம் டிஃபரன்ஸ். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் செக்யூரிட்டின்றது உங்களுக்கு இங்க இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தோட ரொம்ப பியூட்டி என்னன்னா இனி வந்து த்ரெட்ஸை வந்து டிடெக்ட் பண்ண மாட்டான் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். முன்ன மாதிரி கிடையாது. இனிமே வந்து நோ த்ரெட்ஸ் டிடெக்ட். அதுதான் இந்த சிஸ்டம். ஆல்ரெடி டிஓ மெத்தட்ல வந்ததுனால நிறைய ஃபங்க்ஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்ததுனால வந்து இது வந்து காம்பன்சிவ் ஆடிட் கம்ப்ளீட்டட். ஸோ நோ த்ரெட்ஸ் டிடெக்டட். நம்ம தெரிஞ்சுக்கணும் இனி வந்து ஒரு ரொம்ப ஃபேக்கான இல்லைன்னா ஏதாவது யாராவது அட்டாக் பண்ணா நினைச்சா கூட ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு த்ரெட்ஸை வந்து இது டிடெக்ட் நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து டிடெக்ட் பண்ண மாட்டான். அதுதான் இந்த சிஸ்டம் டிஃபரன்ஸ். All T&S smart contracts have successfully undergone a comprehensive audit and code review to detect and to prevent potential threats and vulnerabilities. So நல்லா தெரிஞ்சுக்கங்க, இனிமே வந்து இது த்ரெட்ஸை டிடெக்ட் பண்ண மாட்டான். 100% செக்யூரா ட்ரஸ்ட்ஃபுல்லா நமக்கு வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டாக நம்ம ஹாலிவர்ஸ் தென் நம்ம மெட்டாவேலோட கான்ட்ராக்ட் மாறி போச்சு. ஸோ T&S product complies with modern blockchain security standards. இப்போ வந்து நம்மளோட பிளாக் செயின்ல நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு.
ஸோ அதுல வந்து ரொம்ப மாடர்ன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த ஒரு கான்ட்ராக்ட் ஆல்ரெடி கிரெடிட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஒரு ரோட் மேப் என்னன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மெட்டாஃபோர்ஸ்க்குள்ள இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நிறைய ரோட் மேப் நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அந்த எத்தனை ப்ரோக்ராமும் நம்ம ரோட் மேப்ல இருந்ததோ அத்தனை ப்ரோக்ராமும் இந்த மெட்டாவேல் சிஸ்டத்துக்குள்ள வரதான் போகுது. ஸோ நம்ம எல்லாரோட எஃபர்ட்டும் வந்து வீணா போகாது. புது நபர்களா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட லைஃப் வந்து மாற போறோம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிளான் கேட்கறவங்க தெரிஞ்சுக்கோங்க, இது நல்லா உங்களோட யார் இன்வைட் பண்ணிருக்காங்களோ, உங்களோட தெரிஞ்சவங்களும் யாராங்களோ கரெக்டா ஒன்ஸ் அகைன் ஒன்று கூட கேட்டுக்கோங்க, டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 இயர்ல நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் NFT மார்க்கெட் பிளேஸ் வித் NFT ப்ரோக்ரஷன் ஆஃப் நியூ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த மெட்டாவர்ஸ் ஆஃப் எ ஹெல்த்தி ஹியூமன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு மெட்டாவர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி வருது. ஸோ அதுல வந்து ஒரு ஹியூமன் ஒரு அவதார் நம்ம கிரியேட் பண்ணது DNA பேஸ்ட் அவதார், அதுதான் நம்மளோட கீ. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி சிஸ்டம் நம்ம சிஸ்டத்துக்குள்ள வரப்போகுது. டோக்கனைஸ்டு ஃபார்மிங் அண்ட் NFT ஸ்டேக்கிங். நம்ம ஒரு டோக்கனைசேஷன்ன்றது என்ன ரியல் டோக்கனைசேஷன்ன்றது சீரியஸ்லி ஹாலிவர்ஸ் அண்ட் மெட்டாவேல் காமிக்கு தான் போகுது. தென் நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ யூட்டிலிட்டி டோக்கன்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் HSC டோக்கனோட நேமும் மாறப்போகுது, அதுதான் யூட்டிலிட்டி டோக்கனா வரப்போகுது. ஸோ நம்ம லைஃப்ல வந்து அது யார் யார் ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அந்த ஏர்ன் பண்ணவங்களோட அத்தனை பேரோட லைஃப் வந்து ஒரு பெரிய லக்ஸுரியஸ் லைஃபுக்கு வரப்போகுது. அந்த மாதிரி ரைட்டுக்கு வந்து நம்ம காயின்ஸ் மாறதான் போகுது. ஸோ அதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து எல்லாருமே பேஷன்ஸா இருக்கணும். HSC காயின் டெஃபினெட்லி நம்ம சிஸ்டத்துக்குள்ள வந்துடும், ஓப்பன் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடும். அது ஒரு பெரிய ஏர்னிங்ஸா இல்லைன்னா நமக்கு ஒரு அசெட்டா டெஃபினெட்லி மாறிடும். அதனால கொஞ்சம் வெயிட்டிங் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. தென் இந்த சிஸ்டம் இன்டர் கனெக்டட் ஈகோ சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ வைல் பெட்ன்ற இந்த கரன்சி அகாடமி, மெட்டாவேல் நெட்வொர்க், தென் ராயல்டி, வைல்டெக்ஸ், கேம் ப்ராடக்ட்ஸ், மெட்டாவர்ஸ், NFT எக்கச்சக்கமான ஒரு சிஸ்டத்தை வந்து ஈகோ சிஸ்டமா வந்து கொண்டு வந்திருக்கோம். சாதாரணமா வந்து ஒரு ப்ரோக்ராம்ல வந்து 1-2 கான்ட்ராக்ட் மட்டும் கனெக்ட் பண்ணி மக்களை வந்து பெரிய கம்யூனிட்டியா டெவலப் பண்ணி ஆன் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஊர்ல ஓடுது. ஸோ அதுல வந்து எந்த மத்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, ஒரு ஃபியூச்சர் கிடையாது, நம்பிக்கையான கான்ட்ராக்ட் கிடையாது. இனி அது கம்ப்ளீட் டீசென்ட்ரலைஸ்டுன்றது கூட சொல்ல முடியாது. ஆனா செமி டீசென்ட்ரலைஸ்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. டீசென்ட்ரலைஸ்ட் இல்லாம ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் சொல்லுவான் அது வந்து டீசென்ட்ரலைஸ்ட். டெஃபினெட்லி கிடையாது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கான்ட்ராக்ட் என்னன்னு படிக்கணும், அது கரெக்டா நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குதா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியும். அது நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி மூலமா அது தெரியலன்னா அது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்பிக்கை. ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ, ஸோ இந்த சிஸ்டம்ன்றது 100% நம்பிக்கக்கூடிய, நாளைக்கு வந்து உலகம் மொத்தம் தெரியக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதனால வந்து நம்பிக்கையா நமக்கு ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம். நிறைய ப்ரோக்ராம் வந்து ஈகோ சிஸ்டம் அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம CES இல்லைன்னா நம்ம வெயில் பிட்ன்ற இந்த ஒரு கரன்சி டெஃபினெட்லி டோக்கனைசேஷன் ஒரு சிஸ்டத்துல வரப்போகுது. ஸோ டாயின்ற கரன்சில இப்போ ஆக்டிவேஷன் கொடுக்குதுன்னா அஃப்கோர்ஸ் அடுத்த ஒரு ஸ்டெப் இது அப்டேஷன் வரும்போது நம்ம ஓன் கரன்சில தான் இது வந்து ஆக்டிவேஷன் வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு மக்களோட லைஃப்ல வந்து அந்த ஒரு கரன்சி ஹோல்டு எத்தனை பேரோட வாலெட்ல இருக்கோ அத்தனை பேருக்கும் அடுத்த ஒரு 1 இயர்ல அது வந்து பெரிய அசெட்டாக தான் மாறப்போகுது. ஒரு பெரிய நமக்கு தெரியும் பிட்காயின்ன்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் பை பண்ணிருக்காங்களோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காயின் இருந்தாலும் 1 இயர் அவங்க கையில வந்துன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் போக வேணாம். இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த ஒரு சிஸ்டத்துல ஃபுல் அப்டேஷனுக்கு பிறகு ரிலீஸ் ஆகும்போது நம்ம டெக்ஸ், நம்ம டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து அந்த கரன்சி வரும்போது, ஓப்பன் மார்க்கெட்ல எக்ஸ்சேஞ்சில் கரன்சி வரும்போது, அத்தனை ப்ரோக்ராம்ல அதை யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ராக்கெட் இல்ல, ஒரு மனிதனோட மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ஃபாஸ்ட்ல வந்து அது ரேஞ்சில் போயிடும். ஸோ யார் யார் அதை ஏர்ன் பண்ணிருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அது பெரிய செட் தான். நியூ கமர் வருதுன்னா டெஃபினெட்லி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நல்ல டீம் டெவலப் பண்ணிக்கோங்க, உங்க கைக்கு இந்த கரன்சி வரப்போகுது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபைனல் பண்றேன். DO மெக்கானிக்ஸ் ஆல்ரெடி சொன்ன டீசென்ட்ரலைஸ் ஆட்டோனமிக் ஆர்கனைஸ் மெக்கானிக்ஸ் தான் இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கா. ஸோ த்ரூ DO voting key decision regarding the platform development will be made. இனிமே வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா நம்மளோட வந்து ஒரு votingல தான் இந்த சிஸ்டம் அப்டேஷன் இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த சிஸ்டமா இருக்கட்டும் அது கொண்டு வருதுன்னா டெஃபினெட்லி
நம்மளோட ஒரு votingல தான் வரப்போகுது. அதுதான் DOO மெத்தட்ன்றது. ஸோ அது ஒரு ஹெவி செக்யூரிட்டி சிஸ்டம். ஒரு லாங் டைம் அப்டேஷன் வருதுன்னா டெஃபினெட்லி நம்மள ஒரு voting தேவை அந்த லாங் டைம் அப்டேஷனுக்கு. தென் ஒரு புது சிஸ்டம் அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிஸ்டத்துல வந்து DOO மெத்தட்ல வருதுன்னா அஃப்கோர்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோ 100% செக்யூரான ஒரு சிஸ்டத்துல நம்ம வந்திருக்கோம். ஸோ இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இது வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயத்துல உங்களுக்கு அது கேட்ச் ஆகலைன்னா கண்டிப்பா உங்களை இன்வைட் பண்ண உங்ககிட்ட கேட்டுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. 1 இயர்ல வந்து நம்ம லைஃப் வந்து ஒரு நம்ம லைஃப் மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியோட லைஃப் என்டையர் ஃபேமிலியோட சேர்த்து நமக்கு வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்ல மாறக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு 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 லைஃப்ல நமக்கு வரலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் அது வந்து நல்ல ஒரு டீமை வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. நம்ம டைரக்டா மினிமம் ஒரு 6 ரெஃபரல் கொண்டு வரதுக்கு நீங்க ஃபாஸ்டா எஃபர்ட் போட்டுக்கோங்க. அந்த 6 டைரக்ட் ரெஃபர்ல இருந்து 6 டீம் ஆகிற அது எஃபர்ட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு எஃபர்ட் நீங்க போட்டாச்சுன்னா டெஃபினெட்லி லைஃப் வந்து ஒரு பெரிய கலர் லைஃப் ஆயிட்டு மாறிடும். எல்லாருமே வந்து மரியாதைக்கு வரக்கூடிய ஒரு ஒரு லைஃப் ஆயிடும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது நமக்கு ரொம்ப ஹெல்த் இருக்கிற மாதிரி தான். ஸோ ரொம்ப ஹெல்த் இருக்கணும், ஃபினான்ஷியல் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லைஃப்ன்றது வேற லெவல் லைஃப். எல்லாருக்குமே அந்த ஒரு லைஃப் கிடைக்கட்டும். ஸோ ரொம்ப டைம் நமக்கு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு டிஃபரன்ஸ். ஸோ நான் வந்து வைண்ட் அப் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் டிஃபரன்ஸ். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி மெட்டாஃபோர்ஸ்ன்ற கான்செப்ட் அது இப்போ ரீபிராண்டிங்ல இந்த நேம் வந்திருக்கு, மெட்டாவேல் ஹாலிவர்ஸ்ன்ற நேம். ஆனா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோல ஸ்டார்ட் பண்ண நம்ம எல்லாருமே வந்து இன்னைக்கு பெரிய லெவல் ஒரு வாழ்க்கையில ஹாப்பி மூட்ல போகுதுன்னா அப்கோர்ஸ் ஒரு 2 வருஷம் மட்டும் ஜஸ்ட் 2 இயர் எஃபர்ட் போட்டுதான் இன்னைக்கு பெரிய லெவல் வாழ்க்கை நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. என்னோட வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் யார் கேட்கறாங்களோ, நியூ கமர் புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, நம்மளோட லைஃபோட ஒரு டேர்னிங் பாயிண்ட் இது, ஒரு டைப் ஆஃப் இது டெஃபினெட்லி. ஸோ நம்ம எஃபர்ட் போட வேண்டிய டைம்ல டெஃபினெட்லி நம்ம எஃபர்ட் போடணும். ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம்ல கண்டிப்பா ரிஸ்க் எடுக்கணும். இது ரெண்டுமே எடுக்கிறவங்க டெஃபினெட்லி 1 இயர்ல வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட்ஸ் தேடதான் போறோம். உங்க ஃபேமிலியோட விளக்காக நீங்க மாறிடும். ஒரு பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கட்டும். கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு நான் வைண்ட் அப் பண்றேன். ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் எல்லாருக்குமே கிடைக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு சைன் அவுட். ஷாஜஹான் சாவக்காட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பிளான் ப்ரெசன்டேஷன், ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆக்சுவலி நம்ம டி அண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் நம்ம அப்டேஷனுக்கு அப்புறம் ஸோ சாரோட ஃபர்ஸ்ட் இந்த பிஓபி செஷன் ஸோ இந்த ஆன்லைனில் நடந்துச்சு. ஆக்சுவலி இந்த பிஓபி நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு என்ன தாட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் சேம் இதே டேட்டில் நம்ம சிஜிஎல் சார் வந்து ஒரு 1 டே ட்ரைனிங் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட் இருப்பாருங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள ஸோ டீம் நக்சஸ் சொல்லக்கூடிய விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஸ் பாருங்க ஸோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. நிச்சயமா நம்ம டீம்ல அந்த மாதிரி ஆட்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்தாரு. ஸோ அதை அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை தாண்டி நிறைய சக்சஸ், நிறைய மக்களோட லைஃப் ஸ்டைல் டியர் ஃப்ரெண்ட்ஸ் மாறுச்சு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு ஜூம் மூலியமா நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. நிச்சயமா பாருங்க அடுத்த ஒரு 6 மந்த் 1 இயர்ல ஸோ பெரிய அளவுல நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் 100% டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் இந்த பிஓபி மூலியமா. அதில் ஸோ 2-3 விஷயங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ பிகினிங் ஸ்டேஜில் நம்ம எஃபோர்ட் போடக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்க வேண்டிய தருணத்தில் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அப்படி பண்ண ஆட்களோட லைஃப் தான் இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம விதை போடக்கூடிய டைம் ஸோ ரொம்ப வேண்டாம். மினிமம் ஒரு நபர் குறைஞ்சபட்சம் ஒரு 6 டைரக்ட் ஸ்பான்சர், ஒரு 6 டீமை நம்ம கரெக்டாக பில்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படின்னாவே அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்துல நம்ம லைஃப்ல நம்ம ஃபேமிலிக்கு ஒரு விளக்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஜூம் எப்படி இருந்துச்சு, என்ன புதுசா லேர்ன் பண்ணீங்க, பிளஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இருக்கிற ஒவ்வொரு குரூப்லயும் வாய்ஸ் கிடைங்க ஸோ ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா சார் அதை கேட்க தான் போறாரு. ஸோ இங்க நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்காக வேண்டி ஸோ 2 நபரை நம்ம இன்வைட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நபர் பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேட் லீடர் மிஸ்டர் அருண் பாபு சார் நம்ம கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ராம் சார் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையும் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்காக வேண்டி நம்ம இன்வைட் பண்ணுவோம். ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தா சாரை நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். ஸோ ஷாஜகான் சாருக்கு மனமார்ந்த ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் சார், அருண் சார் வெல்கம். ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இந்த பிளானை கேட்கும்போது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பழைய எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ல இருக்கும்போது
என்ன ஒரு ஃபீலோட இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணமோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பிசினஸ் பிளானை கேட்கும்போது நான் இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸோ ரொம்ப கிளாரிட்டி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே அதுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இத்தனை வருடம் வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற லெவல்ல நம்ம மூவ்மெண்ட் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமா இருக்கும். எங்களுக்காக இந்த பிபிடியை ரெடி பண்ணி கொடுத்த ஷாஜகான் சாருக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ அருண் சார், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. ராம் சார், வெல்கம் சார். ராம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் சாரோடைய அந்த பிபிடி பிளானு வேற லெவல். அதாவது மறுபிறவின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய மெட்டா ஃபோர்ஸ் ஹோலிவர்ஸாக மாறி இன்னைக்கு மெட்டா வேலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு பிபிடியை ரிஸ்க் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளான் ப்ரெசன்டேஷன் கேட்கும்போது மறுபடியும் நாம் எவ்வளோ சம்பாரிச்சோமோ அதை வித்தின் 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அத்தனை பேராலையும் சம்பாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் ஒரு 2 சைக்கிள் அடித்தோம்னா ஒரு 1 CR ஒரு 3 to 6 மந்த்தில் எடுக்கக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியை புகுத்தி இன்னைக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே இருக்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் மிகப்பெரிய குரோர்பதியாக மாறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நம்ம தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ டியர் லீடர்ஸ், தேங்க்யூ. ஸோ நியர்பை 8:51 ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பீப்புளும் இன்னைக்கு ஜூம்ல கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம ஐடி ஷைன் அப் பண்ணாத ஆட்களுக்கு இது ஜூம் பிளான் பிரசன்டேஷன். பட் ஷைன் அப் பண்ண நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி தான் நம்ம அட்டன் பண்ணோம். நியர்பை நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணோம். இன்னைக்கு இந்த ஜூம் செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற ஒவ்வொரு குரூப்லயும் இந்த வாய்ஸ் பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் லெவல் அப்டேட்ஸ் நம்ம ரெடியா இருப்போம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. விதைக்கிற டைம் நிச்சயமா பெரிய அளவில் நம்ம விதைக்கணும். ஸோ நியர்பை இன்னைக்கு ஒரு 250 பீப்புள் பக்கம் நம்ம உள்ள கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுடைய எஃபோர்ட் இல்லாம கண்டிப்பா இவ்வளவு ஸ்ட்ரென்த் நம்ம ஏற்றிருக்க முடியாது. ஸோ இது எல்லாமே பெரிய அளவு ரிசல்ட் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகணும். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ. குரூப்ல இம்யூனிட்டா வாய்ஸ் ரெக்கார்டிங் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.